ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசுகிறோம் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சிபுரம் சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம், எந்த பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது. சரி, என்ன பேசுனாலும் உங்கள் குடும்பத்தில் பேசுனா கூட சிந்திச்சு பேசணும். ஒய்ஃபுக்கிட்டே பேசுனா கூட லொடலோடன்னு உளரக்கூடாது. ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினாலும் லொடலோடன்னு உளரக்கூடாது. இது பேசினா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஒய்ஃப் வந்து இப்படி பேசினா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். என்ன ஒன்று, கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியுதில்ல எதுக்கு நிற்கிறான்னு. அதில் ஒரு ஆராய்ச்சி தான். சரியா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனா காலம் வந்தது. சார் கூட சொன்னார், வீட்டில் மாட்டி செத்து சுண்ணாமானம் இல்லை, இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார். 10 மணி நேரம் நிம்மதி. உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் ஒய்ஃப் சரியில்லை, இந்த 2 பிரச்சனையும் இல்லை. 10 ஹவர் ஆஃபீஸுக்கு போனோமா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்தோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, நிம்மதியாக வேலை செஞ்சோமா வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார். என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க. திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபு கேட்குறா, உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா. என்னன்னு சொல்லுவீங்க? 67. எடுத்தவொன்னே சொன்னோம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 67 பேர் சொன்னவொடனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க. யோசிக்கணும். நான் சொன்னேன், என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு. இல்லை எத்தனை லேடிஸ்? ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது, அவ்வளோ பேர் ஜாதகமும் நம்மளுக்கு தெரியும்னு. தெரிலம்மா, ஒரு 7-8 பேர் இருக்கும். என் செக்ஷனில் 7 பேர், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். அழகாக சார் யோசிக்கணும் சார். ஒரு பாராட்டுறதா இருந்தால் கூட யோசிக்கணும். இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை. இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு, பார்க்காதீங்கன்னு சொன்னோம், கேட்க போகிறதில்ல, அதனால் விட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல, என்ன மாதிரி சீரியல் தான். எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலே பிபி வரும் எனக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் சீரியல் பார்த்துன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து வரவே பாராட்டுவோம் அப்படி எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல, பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு 60+ ஒரு ஆள் சவுப்பாக ஏதோ சீரியலில் நடிச்சுன்னுக்கிறார். ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது. சரி, ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம், அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன். அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா. அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார், உல்ட்டாவாயிடுச்சு. உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணே, திடீர்னு என் ஒய்ஃபு பேய் பூச்சா மாதிரி இருந்தா. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார்? எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பைத்தியமா? ஆக்சுவலாக அவர் உண்மையிலே பைத்தியமானா மாட்டிச்சு. அதாவது சிந்திக்காமல் பாராட்டுறேன்னு போய் 2 நாள் ஆச்சு சண்டை முடிக்கிறதுக்கு. எல்லாமே அப்படி தான். உதவி செய்கிறோம், நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிப்பான் பார்த்துக்கிறீங்களா? எதுக்குன்னா சிந்தனை முக்கியம். ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார், உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும். ஒருத்தரை உதவி செய்யணுமா? வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார், நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை இல்லை. நான்லாம் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. உண்மையிலேயே ஆதரவற்றவர், அவங்களுக்கு பசங்க யாரும் கிடையாது. எப்படியும் ஒரு 80 பேர் இருப்பாங்க, எல்லாம் 65+ தான். அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் கேஷ் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த சனி ஞாயிறெல்லாம் நமக்கு கூட்டம் இருக்கும். கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 ஹவர் பேசுவேன், சிரிப்பாங்க. என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே ஒன்றும் கிடைக்காது, அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்துடணும், பேமெண்ட் கிடையாது, ஒன்றும் இல்லை, சேவை. ஒரு 4 மாதம் முன்னாடி போனேன், பேசினேன். ஒரு பெரியவர் கூப்பிட்டார், போனேன், தலையில் கை வச்சார், நல்லா இருக்கு. அவர்
நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னார், ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னங்க ஐயான்னு. இல்லை, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு. சார், ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர்கிட்ட போனேன். மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன். இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாளுங்க போல. நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரும் சார்.